அதிரடியாக இவர்கள் புகுந்த பொழுது, ஈடிக்காரர்கள் புகுந்த பொழுது, ரெய்டுக்காக புகுந்த பொழுது, அங்க பக்கத்தில இருக்கக்கூடிய ஜன்னலுக்கு வெளியில பார்த்தீங்கன்னா, கொட்டியிருக்காங்க. என்ன அப்டின்னா, இந்த பிரிண்ட் அவுட் எல்லாம். என்ன பிரிண்ட் அவுட் அப்டின்னு எடுத்து பார்த்தீங்கன்னா, எல்லாம் WhatsApp. என்னன்னா, WhatsAppல கான்வர்சேஷன் இவங்களுக்குள்ள நடந்த நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா? 2 வாரங்களுக்கு முன்னாடி சொன்னேன் தெரியுமா? விசாகனுடைய மொபைல் ஃபோன வந்து கைப்பற்றியிருக்காங்க. அந்த மொபைல் ஃபோன்லேருந்து 3 மொபைல் ஃபோன்கள் கைப்பற்றப்பட்டிருக்கின்றன. இந்த மொபைல் ஃபோன்லேருந்து நெறைய தகவல்களை எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த தகவல்கள் குறித்த WhatsApp பிரிண்ட் அவுட்ட தான் இவர் எடுத்து வச்சிருக்காரு. இதை வைத்து எப்படி நம்ம வந்து வழக்கை எப்படி அணுகுறது? இல்ல இந்த கேள்விகள்லாம் நம்மள்ட்ட கேட்குறாங்க அப்படின்னா, இதுக்கு எப்படி பதில் சொல்றது? அப்படின்ட்டு. அதை அப்படியே பயத்துல வெளில தூக்கி போட்டுருக்காங்க. அதையும் கைப்பற்றியிருக்கிறது இடி. இப்ப மேலும் கேள்விகளுக்காக, விசாரணைக்காக அவர் அழைத்துச் செல்லப்பட்டிருக்கிறார். அவர் கைது செய்யப்படுவாரா? அப்படின்றது கேள்விக்குறி. அது அது வந்து அடுத்த கட்ட நடவடிக்கையாக இருக்கும். அவர் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு வந்து உடன்படவில்லை என்றால், அதாவது அவரிடம் வந்து கைப்பற்றப்பட்ட அந்த 3 மொபைல் ஃபோன்ல இருக்கக்கூடிய தகவல்கள் குறித்து விசாரணையில் அவர் அவர் வந்து ஒத்துழைக்கவில்லை என்றால், கைது நடவடிக்கை கண்டிப்பாக இருக்கும்.